வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விபத்து. வரிசையற்ற மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நாட்டை கட்டியெழுப்புவதே தனது நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. சுமந்திரனுக்கு தமிழ் பொது வேட்பாளர் கிண்டல். தமிழர் தலைமையில் மண்ணை வாரி போட சொல்கிறார், போடுவீர்களா? இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலை காரணமாக பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாச பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்கிய போதும், பெண்களின் சுதந்திரத்துக்காக உழைத்த போதும் சமூகம் அவரை பார்த்து சிரித்தது. ஆனால் அவரது பொது சேவை விலைமதிப்பற்றது என்று அவர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் கீதா குமாரசிங்க தற்போதைய அரசாங்கத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக உள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக ஆதரவாளர்கள் பெருந்தொகையான பட்டாசுகளை வெடிக்க செய்ததில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காவல்துறையினர் 5 பேர் உட்பட 7 பேர் காயமடைந்த நிலையில் தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த 5 காவல்துறை உத்தியோகத்தர்களும் மேலதிகமாக பொதுமக்கள் 2 காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் விபத்து இடம்பெற்ற போது கடமையில் இருந்த ஏனைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பங்கேற்றுள்ள மேற்படி பிரச்சார கூட்டம் கண்டியில் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் திகதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கூட்டத்திற்கு அனைத்து கட்சி அங்கத்தவர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வெளியிட்ட கருத்து தொடர்பில் இறுதி நிலைப்பாடு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி கடந்த 1ஆம் திகதி அறிவித்திருந்தது. இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேத்திரனை போட்டியிலிருந்து விலகுமாறு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலை அக்கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார். எனினும் இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாத நிலையில் குறித்த கூட்டத்தில் அவரது நிலைப்பாடும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரிசைகளற்ற மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நாட்டை கட்டியெழுப்புவதே தனது நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பத்தரமுல்லை தியத உயன வெளிப்புற அரங்கத்தில் மண்டபத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஓபன் மைக் நைட் இளைஞர் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளைஞர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். எதிர்பாராத விதமாக அந்த இடத்திற்கு சென்ற ஜனாதிபதியை இளைஞர்கள் அன்புடன் வரவேற்றனர். இளைஞர்கள் மத்தியில் அமர்ந்து அவர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடிய ஜனாதிபதி அவர்களின் கேள்விகளுக்கு சாதகமான பதில்களை வழங்கினார். நீங்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று அங்கிருந்த இளைஞர் ஒருவரிடம் ஜனாதிபதி கேட்டதற்கு அந்த இளைஞர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். நாட்டின் இளைஞர்களை மகிழ்ச்சியாக இருக்க நல்ல அரசு அவசியம் என்று தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் இளைஞர்களை நல்லதொரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை தாம் எடுத்துக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மீண்டும் வரிசையில் நிற்க முடியாது என்று இளைஞர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த ஜனாதிபதி தனது ஆட்சியில் இந்த நாட்டின் இளைஞர்கள் சினிமா வரிசையில் மாத்திரமே நிற்க வேண்டி ஏற்படும் என்றார். இளைஞர் ஒருவரின் வேண்டுகோளுக்கிணங்க தனது கடந்த கால அனுபவத்தை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சராக தாம் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்த போது ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னை அழைத்து வெள்ளை அறிக்கை நல்லதுதான், ஆனால் மறுசீரமைப்புகளை முன்னெடுக்க சென்று அரசுக்கு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார். மேலும் அந்த மறுசீரமைப்புகளை செய்து தொழிலை இழக்க வேண்டாம் என்று ஜே.ஆர். ஜெயவர்தன தமக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி
அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய தான் இதுவரை செயற்பட்டதாகவும், ஆனால் இம்முறை நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அவற்றுக்கு முரணாக நடக்க நேரிட்டதாகவும் தெரிவித்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் தாம் நாட்டை பொறுப்பேற்ற போது பொருளாதாரம் முற்றாக வீழ்ச்சி அடைந்திருந்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, கடன் சுமையுடன் தொடர்ந்தும் சென்றால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். அதன் பிரகாரம் உள்நாட்டு வங்கிகள் ஊடாக கடன் பெற வேண்டாம் என்றும் பணத்தை அச்சிட வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியதாகவும், அந்த நிலையை கருத்தில் கொண்டு அரச வருமானத்தை ஈட்டுவதற்கு வட்வரியை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் நாட்டை தற்போதைய நிலைக்கு கொண்டு வர முடியாது என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த இடத்திற்கு எதிர்பாராத விதமாக வருகை தந்தமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த இளைஞர்கள் தமது தேவைகள், எதிர்பார்ப்புகள் குறித்து ஜனாதிபதியுடனும் நேரடியாக கலந்துரையாட முடிந்தமை தொடர்பில் தமது மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர் என்று ஜனாதிபதி ரணிலின் தேர்தல் பிரச்சார ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை மேலும் ஒரு நாளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் செப்டம்பர் 21 முதல் சனிக்கிழமைகளிலும் கப்பல் இயக்கப்படும் என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆரம்பித்த சிவகங்கை கப்பல் சேவை நாளாந்தம் நடைபெற்று வந்தது. எனினும் குறைந்த பயணிகளின் வருகை காரணமாக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்டு சேவை நடத்தப்பட்டு வருகிறது. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் 21 முதல் சனிக்கிழமைகளிலும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படும். இதன்படி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் இயக்கப்படும். பயணிகள் பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் கப்பல் நாகப்பட்டினத்தில் இருந்து காலை 8 மணிக்கு, காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என்று கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள வேட்பாளருக்கு நாம் அளிக்கும் வாக்கு எமது தலையில் நாமே மண்ணை அள்ளி போடும் செயல் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்று பரவலாக பேசப்படுகின்ற 3 தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாம் வாக்களித்தால் எமது தலையில் மண்ணை நாமே அள்ளி கொட்டுவதற்கு சமமாகவே இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. இந்த 3 வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாச 1000 பன்சலைகளை கட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருக்கையில் ஏதோ ஒரு கட்சி சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் அவருக்கு அளிக்கின்ற வாக்கு பன்சலைகளுக்கு வைக்கின்ற ஒவ்வொரு கல்லாகத்தான் இருக்கும். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு இருக்கின்ற நிலங்களை இன்னும் இழந்து செல்வதாகவே அமையும். ஒரு கட்டமைப்புக்கு மிக்க ஒரு தேசமாக, ஒரு இனத்தின் விடுதலைக்காக என்று இருந்த எம்மை சிதைத்த பெருமை ரணிலைத்தான் சாரும். அதேபோல் அனுரகுமார திசாநாயக்க எமது இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவராக இருக்கின்றார். இப்படியானவர்களை தென்பகுதியிலிருந்து அழைத்து வந்து மாலை போட்டு பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்ற ஒரு வெட்கம் கெட்ட சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். ஆகவே தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு ஊடாக ஒரு செய்தியை சொல்வதற்காகவே நான் வந்திருக்கின்றேனே தவிர ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த கதிரையை தட்டி பறிப்பதற்காக அல்ல. ஈழ மண்ணில் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக நாங்களாகவே இருக்கின்றோம் என்ற தகவலை சர்வதேசத்திற்கும், இந்தியாவுக்கும், தென்னிலங்கைக்கும், நாட்டில் 9வது ஜனாதிபதியாக வர இருக்கின்றவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு இனமாக, ஒரு தேசமாக ஒன்றிணைந்த கட்டமைப்புக்குள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பெறுவதற்காக எங்களுடைய இனம் ஒன்றிணைந்து தனது ஆதரவை தெரிவிக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். இந்த 13 நாட்களுக்கு பல போலியான செய்திகள் என்னை பற்றி வரலாம். எதிர்வரும் 20ஆம் தேதி கூட அரியநேத்திரன் இருவருக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றார், இவருக்கு ஆதரவு தருகின்றார் என்ற செய்தி கூட சமூக வலைத்தளங்களினூடாக வெளிவரலாம். ஆனால் நான் எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்பட போவதில்லை. ஆகவே எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்கள் போடுகின்ற புள்ளடி எமது இனத்திற்கான புள்ளடி, எமது விடுதலைக்கான புள்ளடி, எமது மண் மீட்புக்கான புள்ளடி என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். சங்குக்கு வாக்களித்து தமிழர் என்பதை காட்டுங்கள் என்றார். ஏதோ ஒரு கட்சி சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றது என்று அவர் குறிப்பிடுவது சுமந்திரனை என்பது நன்றாகவே புரிகிறது. ஜனாதிபதி வேட்பாளருக்கும் நாம் வாக்களித்தால் எமது தலையில் மண்ணை நாமே அள்ளி கொட்டுவதற்கு சமமாகவே இருக்கும் என்றும் கூறி சுமந்திரனின் காலை நன்றாகவே வாரிவிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன்.